குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூசஸ் ஆஃப் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். சரிங்களா, ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்லேயே லாஸ்ட்டு சாப்டருக்கு வந்துட்டோம். யூசஸ் மட்டும் பார்த்துட்டோம்னா எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. இப்போ யூசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் படித்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு அலிஃபேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் CH3NO2, தட் இஸ் கால்டு என்னது நைட்ரோமீத்தேன் அப்படின்லாம் பார்த்தோம். அடுத்து இல்லைனா C6H5NO2 நைட்ரோபென்சீன். அப்போ அலிஃபேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம், அரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அமினோ காம்பவுண்ட்ஸ். சரிங்களா, பிரைமரி அமின், செகண்டரி அமின், டெர்சரி அமின் எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க. C6H5NH2 அனிலின் பற்றியும் நம்ம பார்த்தோம். சரிங்களா, அதே மாதிரி அதிலிருந்து டயசோடேஷன் பண்ணி பென்சின் டயசோனியம் குளோரைடு அப்படின்ற காம்பவுண்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஃபைனலாக சைனைட்ஸ் அண்ட் ஐசோசைனைட்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். சரிங்களா, இப்போ எல்லாத்தோட யூசஸ் அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜென்ரலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காம்பவுண்டு நைட்ரோ அல்கேன்ஸ். அதுதான் எக்ஸாம்பிள் என்னப்பா சொல்லலாம் நீங்கள், CH3NO2 அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னது, இது நைட்ரோ அல்கேன். அல்கேனா மீத்தேன், ஈத்தேன். அப்போ நைட்ரோ ஒரு கார்பன் இருக்கனால இந்த காம்பவுண்டோட பேர் என்னது, மீத்தேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நைட்ரோ மீத்தேன் அப்படின்றதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், நைட்ரோ மீத்தேன் இஸ் யூஸ்டு இஸ் எ ஃபியூவல் ஃபார் காருக்கு என்னது எரிபொருளாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்ரோ காம்பவுண்ட்ஸை என்ன யூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே, ஃபியூவல் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அடுத்து குளோரோபிக்ரின் தெரியும். சரிங்களா, நைட்ரோமீத்தேன் என்னது CH3NO2. இதோட நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, குளோரினேஷன் செஞ்சுருப்பீங்க. சப்ஸ்டிடியூஷன், எல்லா ஹைட்ரஜனையும் ரீப்ளேஸ் பண்ண. அப்போ 3 குளோரின் போடுவீங்க. அப்போ 3 குளோரின், 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே 3 குளோரின் அப்படியே வந்து சேர்ந்துடும். NO2 அப்படின்ற மாதிரி இருக்கும். இது பேர் என்னது, ட்ரைக்ளோரோ மீத்தேன் நைட்ரேட் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா இது நைட்ரோ மீத்தேன் மாதிரி, இது நைட்ரோ ட்ரைக்ளோரோ மீத்தேன் அப்படின்ற காம்பவுண்டோட கமர்ஷியல் நேம் என்ன சொல்கிறாங்கப்பா, குளோரோபிக்ரின் இஸ் யூஸ்டு எஸ் இன்செக்டிசைட்ஸ். உங்களுக்கு தெரியும் இன்செக்டிசைட்ஸ்னா பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்துவாங்க. நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க. இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் சாயில் ஸ்டெர்லைசிங் ஏஜென்ட், மண்ணை வளப்படுத்தக்கூடிய காரணி. அப்போ அந்த பூச்சிகள்லாம் அழித்து கீழே உள்ள அந்த மண்ணோட வளத்தை மேலே கொண்டு வரதோட வேலை என்னது, அந்த கமர்ஷியல் நேமில் குளோரோபிக்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட். அடுத்த பையன் என்ன சொல்கிறாங்கன்னா நைட்ரோ ஈத்தேன். சரிங்களா, நைட்ரோ மீத்தேன்லேருந்து நீங்கள் குளோரோபிக்ரின் தயாரிக்கலாம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, நைட்ரோ ஈத்தேன் இஸ் யூஸ்டு எஸ் ஏ ஃபியூவல். நைட்ரோ மீத்தேன் மாதிரி நைட்ரோ ஈத்தேன் என்ன யூஸ் பண்ணுறாங்களா, ஃபியூவல், அடிட்டிவ் அண்ட் ப்ரிகர்சர் டு எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் த ட்ரீட்மெண்ட் ஃபார் பாலிமர்ஸ் அண்ட் செல்லுலோஸ் எஸ்டர், சிந்தட்டிக் ரப்பர் அண்ட் டைஸ் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ வந்துட்டு என்னது, இதை வந்துட்டு நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் ஃபுல்லாமே என்னது எல்லோ கலரில் இருக்கும் பெரும்பாலும். இது பெரும்பாலும் எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர். அப்போ இது என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வெடிமருந்து தயாரிக்கிறதுல நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இந்த பாலிமர், செல்லுலோஸ், அந்த பாலிமர்ஸை கரைக்கிறதுக்கு, சரிங்களா, பாலிமரை கரைக்கிறதுக்கு இல்லை ஸ்மால் மாலிகூல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நைட்ரோ ஈத்தேன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்லுலோஸ்லாம் என்னது பாலிசாக்ரைடில் எக்ஸாம்பிள். சரிங்களா, அந்த பாலிசாக்ரைடில் எக்ஸாம்பிள். அடுத்து சிந்தட்டிக் ரப்பர், டைஸ் தெரியும் உங்களுக்கு, சாயங்கள் நம்மளே படிச்சிருக்கோம், பேராஹெட்ரஸ், அசோபென்சின் அப்படின்லாம். அதே மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூசஸ், 4% சொல்யூஷன் ஆஃப் எத்தில் நைட்ரேட். அதுதான் நைட்ரோ ஈத்தேன் தான் எத்தில் நைட்ரேட். சரிங்களா, இங்கே வந்துட்டு ஐயூபாக் நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலா சொன்னீங்கன்னா CH3CH2NO2. சரிங்களா, இதான் என்னது எத்தில் நைட்ரேட் இல்லைனா நைட்ரோ ஈத்தேன் இஸ் இது இன் ஆல்கஹால். இதையும் இது ஆல்கஹாலோட சேர்த்து எடுத்துக்கணும். 4% வந்துட்டு என்ன சொல்யூஷன் எடுத்துக்கணும், நைட்ரோ ஈத்தேனையும் ஆல்கஹாலில் சேர்த்து எடுத்திங்கன்னா அந்த இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஸ்வீட் ஸ்பிரிட் ஆஃப் நைட்டர் அப்படின்ற நேமில் யூஸ் பண்ணுறாங்க. இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இட் இஸ் யூஸ்டு ஃபார் டயூரிட்டிக்ஸ்னா என்னதுப்பா, அதாவது லாஸ் ஆஃப் வாட்டர்னு பேர். சரிங்களா, யூரின் வந்துட்டு கண்டினியூஸாக அடிக்கடி போயிட்டுருக்கும்ல, அந்த இதுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ட்ரீட்மெண்ட் ஃபார் டயூரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நைட்ரோபென்சீன். உங்களுக்கு தெரியும் ஆரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அதோட ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் என்னப்பா, நைட்ரோபென்சீன். C6H5NO2 அப்படின்றத நைட்ரோபென்சீன் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் அண்ட் மெஷினரி. சரிங்களா, அந்த உராய்வை தடுக்கிறதுக்கு ஒரு ஆயில் மாதிரி பயன்படுத்துகிறாங்க நைட்ரோபென்சீனை. இந்த நைட்ரோபென்சீனோட பேர் அதனால என்ன சொல்லுவாங்கன்னா மிர்பேன் ஆயில். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று எடுப்பா புக்கில், இங்கே இல்லை. மிர்பேன் ஆயில் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதான் நைட்ரோபென்சீன். இந்த இடத்துல ஆயில்ஸ் அப்படின்னு லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ்னு வரதுனால இதோட பேர் என்ன, அது கமர்ஷியல் நேமில் நைட்ரோபென்சீனை
மெர்பேன் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் லூப்ரிகேட்டிங் ஆயில், தட் இஸ் கால்டு மெர்பேன் ஆயில் இன் மோட்டார்ஸ் அண்ட் மெஷினரி. சரிங்களா, அந்த இதில் பயன்படுத்துகிறாங்க. இட் இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் ஆஃப் டைஸ். தெரியும் உங்களுக்கு, நைட்ரோபென்சினை யூஸ் பண்ணி நிறைய சாயங்கள் தயாரிக்கலாம். இது என்ன கலரை கொடுக்கும், நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன கலர் கொடுக்கும், எல்லோ கலர் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதனால் கண்டிப்பாக டைஸ் தயாரிக்கலாம், ட்ரக்ஸு மருந்து பொருட்கள் தயாரிக்கலாம், பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லிகள் அந்த மாதிரி. இது சிந்தட்டிக் ரப்பர், அனிலின் தயாரிக்கலாம். உங்களுக்கு தெரியும், நைட்ரோபென்சினை ரிடக்ஷன் செஞ்சிங்கன்னா, நைட்ரோபென்சின் என்னதுப்பா, C6H5NO2. இதை வந்துட்டு என்ன பண்ணணும், நீங்கள் டின் HCl போட்டு ரிடக்ஷன் செஞ்சிங்கன்னா என்ன வந்துடும், C6H5NO2 வந்துட்டு NH2 மாறிடும். இங்கே உள்ள NO2க்கு பதிலாக இங்கே என்ன வந்துடும், NH2. இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் ரிடக்ஷன் ரியாக்ஷன், ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் இன் ஆசிட் மீடியம். டின் போட்டிங்கன்னா உங்களுக்கு அனிலின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அனிலின் அப்படின்றத யூஸ் அப்புறம் வந்துட்டு என்னது, அதுலேருந்து எக்ஸ்ப்ளோசிவ் லைக் TNT, TNP. அப்படின்னா TNTனா ட்ரை நைட்ரோ டொலுவின், அப்படின்ற காம்பவுண்டு. TNP அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரை நைட்ரோ பென்சின். ஏன்னா நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் ஃபுல்லாமே என்னவா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் ப்ராடக்டாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ ட்ரை நைட்ரோ பென்சின் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி காட்டுறேன். பென்சின் ஸ்ட்ரக்சர் போட்டுருங்க. சரிங்களா, ஆர்த்தோ பொசிஷன், பேரா பொசிஷன். இங்கே எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன போட்டிருக்கணும், நீங்கள் NO2 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, TNP, ட்ரைநைட்ரோ பென்சின். இதெல்லாம் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் காம்பவுண்டு. உங்களுக்கு தெரியும் பிக்ரிக் ஆசிடோட ஃபார்முலா கூட தெரியும். பிக்ரிக் ஆசிட்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், OH இருந்துச்சுன்னா 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால் இஸ் கால்டு என்னது, பிக்ரிக் ஆசிட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்படி தானேப்பா, இது வந்துட்டு அந்த லெசனில் ஃபீனால் லெசனில் படிச்சிருப்பீங்க. இப்போ இதே மாதிரி TNT அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரைநைட்ரோ டொலுவின். அது எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்லப்பா. இது வந்துட்டு என்னது, TNP, ட்ரைநைட்ரோ பென்சீன். இப்போ இந்த பென்சீன் ரிங்கோட இங்கனுக்குள்ள ஒன்று CH3 இருந்ததுன்னா இதுக்கு பேர் என்னது, ட்ரைநைட்ரோ டொலுவின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னவா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ப்ளோசிவாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அடுத்த சயனைட்ஸ் அண்ட் ஐசோசயனைட்ஸ். தெரியும் உங்களுக்கு, சயனைட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, சரிங்களா, NC அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐசோசயனைட். இதில் ஐயூபாக் நேமில் எப்படி கொடுப்பீங்க, நைட்ரைல் அப்படின்னு சொல்லுவீங்க. NC அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கார்பைலமைன். இதோட பேர் ஐயூபாக் நேமில் கார்பைலமைன் முடிக்கணும். இது பேர் என்னது, நைட்ரைல்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சயனைட்ஸ், அல்கைல் சயனைட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன்டர்மீடியேட் இன் ஆர்கானிக் சிந்தசிஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் லைக் ஆசிட்ஸ், அமைட்ஸ், எஸ்டர்ஸ். சரிங்களா, சயனைட்ஸ்லேருந்து நம்ம அமைட்ஸ் தயாரிக்கலாம், ஆசிட்ஸ் தயாரிக்கலாம், ஆசிட்ஸ்லேருந்து எஸ்டர்ஸ், அமீன்ஸ் எல்லாமே தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, சயனைட்ஸ் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மாலிகுல் போட்டு வாட்டர் போட்டு ஹைட்ராலிஸ் பண்ணிங்கன்னா CONH2 அப்படின்ற மாதிரி வரும். CONH2 என்னப்பா, அமைடு. ஃபர்தராக இன்னொரு மாலிகுல் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இது என்னவா மாறிடும், ஆசிட்டாகவும் அமோனியாவும் போயிடும், NH3ஆகவும் COOHஆகவும் போயிடும். சரிங்களா, அப்போ சயனைட்ஸை ஹைட்ராலிஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன காம்பவுண்ட் கிடைக்குது, அமைட்ஸ் கிடைக்கும். அடுத்து என்ன கிடைக்குது, ஆசிட்ஸ் கிடைக்கும். ஆசிட்ஸ்லேருந்து நம்ம எஸ்டர்ஸ் தயாரிக்கலாம். ஆசிட்ஸையும் ஒரு ஆல்கஹாலையும் சேர்த்து விட்டிங்கன்னா எஸ்டர்ஸ். அதே மாதிரி அமீன்ஸ் அப்படின்றதும் நம்ம தயாரிக்கலாம். அமீன்ஸ்னால் என்கெஸ்ட் குரூப்பாகவும் மாற்றலாம், ரிடக்ஷன் செய்யணும். பிரைமரி அமீன் தயாரிக்கலாம், செகண்டரி அமீன். கொஸ்டின் கேட்டிருக்கேன், கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்கேன், அதை கொஞ்சம் ரைட்டாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நைட்ரைல்ஸ்னாலும் சயனைட்ஸ்னாலும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். சரிங்களா, நைட்ரைல்ஸ் are used in textile industry, the manufacture of nitrile rubber and also solvent in particular perfume industry. சரிங்களா, பெர்ஃப்யூம்னு என்னதுப்பா, பெர்ஃப்யூம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் அப்படின்னு பேர். அந்த சென்ட்டு இதெல்லாம் தயாரிப்பாங்களா, சென்ட்டு, ரூம் ஸ்ப்ரே, அந்த மாதிரி இது தயாரிக்கிறதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு என்னது, சால்வெண்ட்டாக கரைப்பானாக யூஸ் பண்ணுறாங்க சயனைட்ஸை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயனைட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பாய்சன் தெரியும். அதை காட்டில் எது பாய்சன் சொல்லி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம், ஐசோசயனைட்ஸ் ரொம்ப பாய்சன் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன ஒரு டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு முடிச்சிருக்காங்க. இந்த மெட்டாமைசின் C அப்படின்றது வந்துட்டு ஒரு ஆன்டி கேன்சர் ஏஜென்ட். கேன்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியும், தேவையற்ற கட்டிகள், புற்றுநோய்னு சொல்லுவாங்க. அந்த புற்றுநோய் கட்டிகளை அழிப்பதற்கு பயன்படக்கூடிய மருந்துக்கு பேர் ஆன்டி கேன்சர் ஏஜென்ட். அதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மெட்டாமைசின் அப்படின்றது. யூஸ்டு டு ட்ரீட் ஸ்டொமக் அண்ட் கொலன் கேன்சர். சரிங்களா, ஸ்டொமக்னா வயிறு, கொலன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பெருங்குடல்னு சொல்லுவோம்ல, இண்டஸ்ட்ரின், லார்ஜ் இண்டஸ்ட்ரின், அதில் ஏற்படக்கூடிய அந்த தேவையற்ற கட்டிகளுக்கு குணப்படுத்துறதுக்கு மெட்டாமைசின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் பயன்படுத்துகிறாங்க. இந்த மெட்டாமைசினில் என்ன ரிங் இருக்குமா, அசிரிடின் ரிங் கேட்பாங்க 1 மார்க் கொஸ்டினில். மெட்டாமைசின் கண்டைன்ஸ் which ring அப்படின்னு கேட்டாங்கன்னா அசிரிடின் ரிங். இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த அசிரிடின் ஃபங்க்ஷனல் குரூப் பார்ட்டிசிபேட் in the drug degradations by DNA resulting in the death of cancer cells. இந்த அசிரிடின் ரிங் தான் அந்த கேன்சர் செல்லோட மோதி
சரிங்களா? அந்த கேன்சர் செல்லை கடைசியில் அழிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் பற்றி ஒரு சும்மா டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. அப்போ மிட்டாமைசினோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். இப்போதைக்கு இந்த அளவுக்குலாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த என்ன சொல்ல இந்த ஃபார்மசி படிக்கிறாங்கல்ல அவங்களுக்காண்டி. ஆனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மிட்டாமைசின் அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் இட் இஸ் ஆன்டி கேன்சர் ஏஜென்ட், இட் கண்டெய்ன்ஸ் அசிரடின் ரிங், இட் இஸ் மெயின்லி யூஸ்டு டு என்னது ஃபைட் வித் கேன்சர் செல்ஸ் ப்ரெசன்ட் இன் கொலன் அண்ட் என்ன சொல்லலாம் இன் ஸ்டொமக் அப்படின்றத நான் வச்சுக்கணும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெசனை முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்ற லெசன் பார்க்கணும். சரிங்களா? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்ற லெசன் நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்டோம், செகண்ட் லெசன் பார்த்துட்டோம், தேர்டு மட்டும் பார்க்கல, ஃபோர்த்து பார்த்துட்டோம், ஃபிஃப்த்தில் கொஞ்சம் ஒரு 20% இருக்குது. சரிங்களா? அடுத்து என்ன சொல்ல சிக்ஸ்த்து லெசன் பார்த்துட்டோம். சரிங்களா? சிக்ஸ்த்து லெசன் பார்த்துட்டோம், சாலிட் ஸ்டேட். 7th லெசன் கெமிக்கல் கைனடிக்ஸ் பார்த்துட்டோம், 8th லெசன் அயனிக் ஈக்குவலிபிரியம் பார்த்துட்டோம், 9, 10 மட்டும் பார்க்கல. சரிங்களா? 9ம் பார்க்கல, 10ம் பார்க்கல. அடுத்து 11 பார்த்துட்டோம், 12 பார்த்துட்டோம், 13 முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது இன்கம்ப்ளீட் இருந்தால் நீங்கள் சொல்லிடுங்க. இப்போ நாளைக்கு வந்துட்டு 9th லெசனோ அல்லது 10th லெசனோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 9th கொஞ்சம் ப்ராப்ளமாக வரும், அதனால் இப்போதைக்கு இது வேண்டாம், 9th லெசன் இருக்கட்டும். 10th லெசன் நான் ரொம்ப ஈஸியான லெசன், அதை ஸ்டார்ட் பண்ணி ஒன் வீக்குள்ளே அட்லீஸ்ட் இந்த தீபாவளி முடிகிறக்குள்ளே நம்ம வேகமாக தீபாவளி முடிச்சுட்டு ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த 10th லெசனை முடிச்சிருவோம். அப்புறம் 9th லெசன் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் 14, 15 சிலபஸ் குறைக்கிறாங்களா என்னன்னு தெரியல, பார்த்துக்குறோம். கொஞ்சம் இதை ஃபுல்லாக நீங்கள் லைட்டாக ரீகால் பண்ணி படிச்சிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.